இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம லூக்கா பகுதியை பார்க்க போகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வரவான், லாசர் இவங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இது உவமையாக சொல்லப்படலை, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் சம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் லாசருங்கிற ஒரு தரித்திரனும் இருந்தான். அவர் ஐஸ்வர்யன் வீட்டு வாசல் அருகே அந்த லாசர் என்ன செய்யலாம், சரியான ஆகாரம் இல்லாமையும் பருக்கள் நிறைந்தவனாகவும் ரொம்ப பலவீனப்பட்டு அந்த இடத்திலே கிடைக்கிறத மேச துணிகள் கீழே விலையெல்லாம் பிறக்கி தின்னுட்டு இருக்கிறான். நாய்கள் எப்போவுமே என்ன செய்யும், அந்த லாசருடைய பருக்களெல்லாம் நக்குமா. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப தரித்திரனா, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து லாசர் மரித்து போகிறான். மரித்து போனோன்னே தூதர்கள் மூலமாக லாசர் எடுக்கப்பட்டு ஆபிரகாமின் மடியில் கொண்டு விடப்படுறான். அதே போல் ஐஸ்வர்வானும் கொஞ்ச நாள் கழித்து மரித்து போகிறான். இந்த ஐஸ்வர்வான் எங்கே போகிறான்னா, சரியான அந்த பாதாளத்தில் கொண்டு விடப்படுறான். அதாவது பாதாளமும் பரதீசும் பூமிக்கு அடியில் தான் இருந்தது. அப்போது பரதீசில் தான் ஆபிரகாம் மடியிலேன்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மடியிலன்னா மடியிலேன்னு அர்த்தம் இல்லை, ஆபிரகாம் அருகில் இருக்கிற பாக்கியம் லாசருக்கு கிடைக்கிது. ஆனால் அந்த ஐஸ்வர்யன் சம்பரமாக வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யன் என்ன செய்கிறான்னா, பாதாளத்துலேருந்து வேதனைப்படுறான். இப்போ பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு மரணம் நேரிட்டுன்னா அந்த ஆவியும் ஆத்மாவும் பிரிஞ்ச உடனே சரீரம் செத்துருது இல்லையா. அந்த சரீரம் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். மண்ணிலே வந்தது மண்ணுக்கு தான் உரியது. அதனால் அதை என்ன செய்வாங்க, சிலர் அடக்கம் பண்ணுவாங்க, சிலர் அந்த சரீரத்தை எரித்து போட்டுருவாங்க. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்யுது, உயிரோடு இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு, அதாவது அர்த்தம் உள்ளான மனிதன், ஆத்மாவுக்கு ஞாபக சக்தி இருக்கும், உணர்ச்சி இருக்கும், அறிவு இருக்கும், குரல், இப்படிப்பட்ட அமைப்புகள் அந்த ஆத்மாவுக்கு உண்டு. இதுதான் உண்மையிலே உள்ள ஒரு காரியம், அதாவது ஆவிக்குரிய அர்த்தங்கள். அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கேருந்து இப்போ பார்க்குறாரு யார், ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவை ஐஸ்வரன் பார்த்துட்டு இங்கே வேதனையில் துடிக்கிறாரு ஐஸ்வரவான். அப்போ தான் நினைக்கிறாரு, நம்ம பூமியில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்பவும் நம்மளுக்கு 5 சகோதரர் உண்டே அப்படின்ட்டு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் லாசருவை கொஞ்சம் என் சகோதரத்தை விட்டு அவங்களும் நான் இருக்க இடத்துக்கு வேதனைப்பட வராதபடிக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாருனாக்கி, அப்படி யாரும் இங்கேருந்து அங்கே இனி போக முடியாது. அதாவது பாதாளத்துக்கும் பரதீசுக்கும் பெரிய கேப் இருக்குது, அங்கேயும் வர முடியாது. அதே சமயம் இவனை நான் அனுப்ப முடியாது. அவங்களுக்கு சொல்லதுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மோசே இருக்காங்க, அதாவது இந்த காலத்தில் போதர் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கிறாங்க. அவங்க சத்தியத்தை சொல்கிறத இவங்க கேட்டு நடக்கட்டும் அர்த்தத்துக்கு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். இவர் இப்படி இருக்கும் பொழுது தான் இங்கே என்ன சொன்னால், முந்தின பரிசுத்தவான்கள்லாம் மறிக்கிறாங்களே. இப்போ ஆபிரகாமும் முந்தின பரிசுத்தவான்கள், இந்த யாக்கோபு, நம்ம இப்படி ஈசாக்கெல்லாம் நம்ம பரிசுத்தவான்களை பற்றி படிச்சிருக்கிறோம், மோசையை பற்றி படிச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, இவங்கெல்லாம் பரதீசில் தான் இருப்பாங்க. அந்த பரதீஸ் அப்போ எங்கே இருந்தது, பூமிக்கு கீழே தான் பரதீஸ் இருந்தது. இப்போ தற்காலிகமாக பாதாளம்னு சொல்கிறது நரகத்துக்கு ஒத்து இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்கிற பரதேசு மேலே கொண்டு போகப்பட்டது. எப்போ கொண்டு போகப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தா வேத வசனம் அருமையாக நம்மளுக்கு சொல்லியிருக்குது. எப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ அவர் ஏறினார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் அது மரித்து பாதாளத்துக்கு இறங்கினார்னு நம்ம பார்க்குறோம். 3ஆம் நாள் தான் உயிரோடு அவர் என்ன செய்வார், பாதாளத்துலேருந்து எழும்புறத பார்க்குறோம். அப்போ மரித்து அவர் பாதாளத்தில் இறங்கினார் அல்லவா, அதை தான் இந்த வசனம் சொல்லியிருக்கு. இறங்கினார், ஏறினார், அதுக்கு அர்த்தம் அந்த வசனம். அப்படியானா அவர் பாதாளத்துக்கு இறங்கி யாருக்கு உபதேசம் பண்ணாங்கலாம் தெரியுமா, மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் நம்முடைய இயேசு. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிக்கு பிரசங்கித்தார். நோவா காலத்தில் ஒரு அழிவு பாருங்க. அப்போ நிறைய ஆத்மாக்கள் எங்கே இருக்குது, பாதாளத்தில் கிடக்குது. அந்த பாதாளத்தில் அந்த நோயின் காலத்தில் ஜனங்களுக்கு தான், அந்த ஆவிகளுக்கு தான் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். 3ஆம் நாள் உயிரோடு வரும் பொழுது தான் இங்கே இருக்கிற பரதீசு இருக்கு இல்லையா பூமியில், அந்த பரதீசு அவரோடு கூட எழுப்பப்பட்டு
மேலே வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ பரலோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பரதீசு. அப்போ பாதாளம் எங்கே இருக்குன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது. என்றைக்குமே பாவம் செய்கிற ஆத்துமக்கள் எங்கே போவோம், அதுக்கு என்றைக்குமே தண்டனை என்னது, அது ஜீவ புஸ்தகத்தெல்லாம் எழுதப்படாத பெயர்கள். அது என்றைக்குமே நரகம் தான். 1000 ஆண்டுக்கு பிறகு அதுக்கு கிடைக்கிற நியாய தீர்ப்பு நாட்களில் கிடைக்கிற முடிவு அதுக்கு என்னது, நரகதான்னு பார்க்குறோம். அப்படிதானே? அதே போல் என்றைக்குமே நம்ம பரதீசில் போருக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது, அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஐஸ்வர்யவான் பணக்காரன் இருக்குது, தப்பு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, ஐஸ்வர்யமாக இருக்காங்க, அது தவறே கிடையாது. ஆனால் முக்கால்வாசி பேர் யாருக்கு உதவி செய்கிறா, ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப இதாக தன்னலமாட்டு உதவி செய்ய மனசே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் உதவி செய்து வாழ்ந்தா ரொம்ப அதுதான் ஆண்டுக்கு பிரியமானது. ஒன்றை இருக்கிறத என்ன செய்யணும், நமக்கு தாரதே கர்த்தர் தான். ஐஸ்வர்யவானா தாராரு, நல்ல சரீர பலனை தாராரு, ஒரு நல்ல சம்பாத்தி தராரு. நீ அது என்ன செய்யறாரு நோக்கி பார்க்குறாரு. நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கிறது பெருசு ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ஐஸ்வர்யவான்கள்னா அது மட்டும் இல்லை, நம்மளால் யாராக இருந்தாலும் சரி, நம்மளால நமக்கு கீழே இருக்கிற தரித்திரங்களை நோக்கி பார்த்து இந்த பூமியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த உதவி செய்து நல்ல குணம் இருந்தால் தான், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் எங்கே போக முடியும், பரதீசுக்கு போக முடியும். எந்தென்னைக்கும் இங்கே அனுபவித்த மாதிரி அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பார்க்க போனால் இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. எத்தனையோ பேருக்கு பாவம் கஷ்டப்பட்டவங்க நடுத்தரவங்க தான் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க என்ன செய்யலாம், தன்னால் என்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யணும். செய்தாக்கி அதுக்குள்ள பலன் எங்கே கிடைக்கும், நமக்கு பரலோகத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஐஸ்வர்யனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு முடிந்த அளவு நம்மளுக்கு கீழே இருக்கிற வசதி குறைவாக இருக்கவங்களுக்கு தேவைகளை நம்ம சந்திப்போமானா, நிச்சயமாக பரிசுத்தமாகவும் ஜீவிப்போமானா பரதீசில் நமக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அவருடைய வருகையில் கண்டிப்பாக உயிரோடு இருக்க நாம் என்ன செய்யணும், எழுப்பப்பட்டு அவரோடு கூட போகணும். அதுக்கு இன்றே நம்ம ஆயத்தமாகும். அதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் காலங்கள் வரும் என்று சொல்லி தான் முன்கூட்டியே இப்படிப்பட்ட காரியங்கள் ஐஸ்வர்யனை குறித்து இந்த பகுதியெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆவியானவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோட கூட பேசுறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன்.